உரம் வைக்கிறது சம்மந்தமான அடிக்கிறது சம்மந்தமான ஒரு முக்கியமான பதிவு. நான் எருவே போடக்கூடாது தமிழர் வேளாண்மையில், அல்லது வரப்பில் தான் எருவு அடிக்கணும், எருவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான, எருவுக்கு நான் எதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் சரியாக வேறு புரிஞ்சிக்காததுனால கொண்டு வருது. அதாவது வயலில் அடித்தோம்னா, இந்த மாதிரி வயலில் அடிச்சிங்கன்னா அந்த ஆண்டே சரியாக போயிடும். அடுத்த ஆண்டு நம்ம உழுதுருவோம் கொண்டுருவோம். இப்போ தென்னந்தோப்புலேயே அடித்தோம்னா, தென்னந்தோப்பு பூரா எருவு அடிச்சிருந்தோம்னா உழுதுட்டு எருவு அடிப்பாங்க. அந்த வருஷம் என்ன செய்யும், மழை பெஞ்சால் தான் அந்த எருவை வந்து மரங்கள் எடுக்க முடியும். ஏன்னா ஈராலட்னா எடுக்க முடியாது. மழை பெய்யும் போது தோட்டம் பூரா அடிச்சிருக்கிற எருவை அதில் களைகளும் முளைச்சி அதுவும் சாப்பிட்ரும். அடுத்தது தோட்டம் காய்ஞ்சதுன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த எருவு இருக்குமானா இருக்காது. ஆனால் 4 மரத்துக்கு இடையில லேசாக ஒரு அரை வட்டம் குழி எடுத்து, நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே, ஒரு அரை வட்டமாக குழி எடுத்து அதில் அந்த குப்பையை கொட்டி வச்சோம்னா அது வந்து சேதமாகாது, களைகள்லாம் எடுக்க முடியாது. மரங்கள் 4 மரத்துக்கு நடுவில் 4 மரத்துக்கு வைக்க வேண்டிய எருவை